புதுச்சேரியிலே புகழ்பெற்று அவர்கள் ஓங்கி வளர்ந்திருந்த நேரம். அதை இன்றைய தினம் விஜய் அங்கே போய் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் பெருமைப்படுகிறேன். சொல்ல வேண்டியவங்க சொல்றதில்லை. இவன் படத்தை பெருசா போட்டுட்டு போய் நிப்பானே தவிர தலைவர்கள் வரலாற்றை சொல்லணும்னு நினைக்கிறது இல்லை. ஆகவே புதுச்சேரியில போனா மரியாதை இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அங்க யார் இருக்கா புதுச்சேரியில? 1977ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே 1974லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது. வீக் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமின்னா இன்னும் வீக் ஆகலையா? அவர் ஏதோ இன்னும் வீக் ஆகாம இருக்கிற மாதிரியும் வீக் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்களே. அவர் வீக்கை ஒழிஞ்சிட்டாரு சார். இது ஒரு கூட்ஸ் சார். வண்டி ஓரமா கட்டிட்டாங்க. அது இன்ஜினும் போச்சு, இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது. அந்த நிலைமை போச்சு பழனிசாமிக்கு. இவரு ரங்கசாமி அண்ணன் விஜய் கட்சியோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு பெரிய தலை சிறந்த அரசியல்வாதி, நல்ல தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் வழியில வந்தவர். ஆகவே அவர் ஆப்படிக்க போறாரு. பிஜேபிக்கு ஆப்படிச்சுட்டு விஜயோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நடக்கதான் போகுது. செத்து போன பாம்பை போய் எதுக்கு அடிக்கணும்னு சொல்லுவான். அது மாதிரி இவர் பேரை சொல்ல அவசியமே இல்லைன்றதுதான் அவர் எடுத்த முடிவு. எங்கேயாவது தவறி கூட பழனிசாமின்னு சொல்ல மாட்டேன்றார். அவருடைய வளர்ச்சிக்கு வளர்ந்து நிற்கிற அந்த அளவுக்கு அவருக்கு இருக்க அந்த இளைஞர்கள் பட்டாளம், மக்கள் ஆதரவு, அது முன்னாடி பழனிசாமியும் பொருட்டாவே அவர் எடுத்துக்கல. நான் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போலாம். என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நான் எம்எல்ஏ எம்பி பதவியை அனுபவித்து விட்டு அடுத்தவர்களை தேடி போகவில்லை. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன், ஆகவே எனது நிலைப்பாடு என்ன என்பதையெல்லாம் விரைவிலே சொல்ல இருக்கிறேன். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய புகழேந்தி சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஹக்கீம், உங்களுக்கும் வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தமிழுக்கு ஒரு வணக்கம். சொல்லுங்க சார். தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைய தினம் புதுச்சேரிக்கு சென்று அங்கு தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார். அந்த மாநிலத்திலே பல விஷயங்களை அட்ரஸ் பண்ணாரு. அந்த ஆளும் அரசை பாரபட்சம் இல்லாத ஒரு அரசு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார். கடந்த 1972 கட்சி ஆரம்பித்து முதலில் புதுச்சேரியில் தான் அதிமுக ஆட்சி அமைத்தது, அதன் பிறகுதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தது என்று அதிமுகவினுடைய வரலாற்றோடு அவர் ஒப்பிட்டும் பேசியிருக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய அரசை பெரிதாக விமர்சிக்காவிட்டாலும் கூட்டணி அரசான பாஜகவை மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முழு பேச்சையும் நீங்க பார்த்திருப்பீங்க, எப்படி பாக்குறீங்க? இது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா? புதுச்சேரியில தான் அஇஅதிமுக முதல்ல ஆட்சி அமைத்தது. அங்கே முதலமைச்சர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு, தலைவர் பேர்ல இருந்தவர், அப்படின்னு சொல்லுவாரா? இதை சொல்லுபவர் விஜய். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வரலாற்றை அந்த புதுவை மண்ணிலே நின்று சொல்றார். அதே மாதிரி சமீபத்தில் லாஸ்ட் எலெக்ஷன்ல அம்மா என்னை கூப்பிட்டு, அம்மாவே நேரா பேசி போன்ல சின்னம்மா பேசுனாங்க. பேசி புதுவைக்கு இன்சார்ஜா போன என்னோட சம்பத், முன்னாள் அமைச்சர் சம்பத், நான் 2 பேரும் போய் தேர்தலை சந்தித்து இதே கிரவுண்டு அங்கதான் அவங்க ஹெலிகாப்டர்ல இறங்கினாங்க. ஆகவே அவர்கள் அங்கே உரையாற்றினார்கள். கிட்டத்தட்ட 1 மாதம் தங்கியிருந்து தேர்தல் வேலைகளை பார்த்தேன். எலெக்ஷன் இன்சார்ஜா போட்ட பின்னாடி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதுல ஓம் சக்தி சேகரன் போன்றவர்கள் எல்லாம் 2வது இடத்தில் நல்ல வாக்குகளை வாங்கி அந்த நேரத்தில் தவற விட்டார்கள். அது ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட எழுச்சியா எந்த கூட்டணி இல்லாம தனியா நின்று அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை என்னையே ரெடி பண்ண சொன்னாங்க. பாலுன் மறைந்த நண்பர், அவரை வைத்துக்கொண்டு நான் அதையெல்லாம் தயார் செய்து அன்றைய தினம் அங்கே தேர்தல் வேலை பார்த்தேன். அம்மா பேசினார்கள். ஏன் நினைவு கூறுகிறேன்னு சொன்னா, இதெல்லாம் மறக்க முடியாத வரலாற்றிலே இடம்பெற்ற நாட்கள். அந்த வரலாற்றிலே இடம்பெற்ற நாட்கள் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அங்கே அரசை அமைத்தது. ஆகவே அப்படிப்பட்ட தலைவர்கள் புதுச்சேரியிலே புகழ்பெற்று அவர்கள் ஓங்கி வளர்ந்திருந்த நேரம். அதை இன்றைய தினம் விஜய் அங்கே போய் அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நான் பெருமைப்படுகிறேன், அதை வரவேற்கிறேன்.
சொல்ல வேண்டியவங்க சொல்றது இல்ல. இவன் படத்தை பெருசா போட்டுட்டு போய் நிப்பானே தவிர தலைவர்கள் வரலாற்றை சொல்லணும்னு நினைக்கிறது இல்ல. ஆகவே புதுச்சேரியில போனா மரியாதையே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அங்க யார் இருக்கா புதுச்சேரியில? ரொம்ப கேவலமாயிடுச்சு தெரியல உங்களுக்கு. ம். நாடாளுமன்ற தேர்தல்ல ரொம்ப கம்மியான ரொம்ப டெபாசிட் இழந்தாங்க. டெபாசிட்லாம் போன கதை கூட வேற. ரொம்ப ரொம்ப 20, 25 ரொம்ப கம்மியான வாக்குகளை வாங்கி கட்சி இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுப்பப்பட்டு விட்டது. அவ்வளவு கேவலமா போயிடுச்சு பாண்டிச்சேரியில். எப்படி இருந்த புதுவை? ஆகவே அதை நினைவு கூர்ந்த விஜய் அவர்களுக்கு நன்றி. அதை அவர் கொண்டு ஆதவ அர்ஜுனனும் அதே தான் எடுத்து சொன்னார். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பட்டாளம் எங்கிருந்தாலும் இதை பாராட்டும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் அப்படின்ற பாட்டு புலவர் புலமை பித்தன் அவருடைய பாடல் வரிகள் என்றும் ஒலித்து நிற்கும். ஆகவே அதை யார் சொல்லுகிறார்களோ தலைவரையும் அவரது புகழையும் வரலாறையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவர்கள் மக்கள் நெஞ்சங்களிலே நிலைத்து நிற்பார்கள் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆகவே அவர் சொல்லியது வரவேற்கக்கூடிய ஒன்று. சார், அப்போ இது அப்பட்டமாக ஏடிஎம்கேனோட ஓட் பேங்கை நாம கைப்பற்ற வேண்டும், இபிஎஸ் வீக்கெண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் முழு வீச்சா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரா திரு விஜய் அவர்கள் இதன் மூலியமாக? நீங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுதான் இந்த பேட்டி போயிட்டு இருக்கு. நீங்க என்னடா வீக் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமின்னா இன்னும் வீக் ஆகலையா? அவர் ஏதோ இன்னும் வீக் ஆகாம இருக்கிற மாதிரியும் வீக் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்கன்ற மாதிரி சொல்றீங்களே. அவர் வீக்கை ஒழிஞ்சிட்டாரு சார். நேற்று கூட சொன்ன வந்தே பாரத் ரொம்ப ஸ்பீட்ல போகுது, 4 மணி நேரத்துல பெங்களூர் போகுது, சேலத்துல இருந்து பறந்து வந்துடும், கோவையில இருந்து 5-6 மணி நேரத்துல வருது. அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கு ஈக்குவலா தான் டிஎம்கேவும் தாவேகா நிலைமை ஆயிடுச்சு. இது ஒரு கூட்ஸ் சார். வண்டி ஓரமா கட்டிட்டாங்க, அது இன்ஜினும் போச்சு, இனிமேல் ஸ்டார்ட் ஆகாது, அந்த நிலைமை போச்சு பழனிசாமிக்கு. ஆகவே நீங்க வீக்குன்ற கொஸ்டனே கிடையாது. அவரை பத்தி அவர் பேசுறதும் கிடையாது. ஒரு தலைவரா பொருட்படுத்துறதே கிடையாது திரு தாவேகாவினுடைய தலைவர் விஜய். நான் பாராட்டுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல கூட அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தான் பின்பற்றுகிறார். தலைவரோ அம்மாவோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு ஆள் பேரை சொல்லிட மாட்டாங்க. பேரறிஞர் அண்ணா இலக்கியமா பேசுவாரு. வாய் தவறி அவங்க பேரை சொன்னா அவங்க பெரிய ஆளிடுவாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் விஜய் இவர் பேரை சொல்ல மாட்டேங்கிறார். அவர் பேரை சொன்னா இந்த ஆள் பெரிய ஆள் ஆயிடுவாரு, ஈக்குவல் ஆயிடுவாரு, ஃபைட்டுக்கு சரிசமமா நிகர ஆயிடுவாரு. ஆகவே இது ஒண்ணும் இல்லை, செத்து போன பாம்பை போய் எதுக்கு அடிக்கணும்னு சொல்லுவான். அது மாதிரி இவர் பேரை சொல்ல அவசியமே இல்லைன்றதுதான் அவர் எடுத்த முடிவு. எங்கேயாவது தவறி கூட பழனிசாமின்னு சொல்ல மாட்டேன்றார். அவருடைய வளர்ச்சிக்கு வளர்ந்து நிக்கிற அந்த அளவுக்கு அவருக்கு இருக்க அந்த இளைஞர்கள் பட்டாளம், மக்கள் ஆதரவு, அது முன்னாடி பழனிசாமியும் பொருட்டாவே அவர் எடுத்துக்கல என்பதுதான் உண்மை. இல்ல சார், அவர் பொருட்படுத்த மாட்டேங்கிறாரு, பேசுனா பெரிய ஆள் ஆயிடுவாருன்னு சொல்றீங்க. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தானே விமர்சனம் பண்றாரு. விஜயையோ சீமானையோ அடுத்த இருக்கக்கூடிய போர்சஸ் யாருமே அவர் விமர்சனம் பண்றது இல்லையே. சார், என்னை எதிர்த்து மல்யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. முகமது அலி மல்யுத்தத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய வீரர் இல்லையா, பெரிய வரலாறு உண்டு இல்லையா. எதிரில் முகமது அலி பார்த்த உடனே எதிரில் இருக்க ஆள் மெதுவா காதுல, ஐயா நான் சரண்டர் ஆயிடுறேன், சும்மா பேருக்கு தான் சண்டைக்கு வந்தேன், நான் குஸ்திக்கெல்லாம் வரல, உங்ககிட்ட நீங்க அடிச்சு கொண்டுடுவீங்க, அதனால நான் வேணா தனியா காலில் விழுந்துடுறேன், சும்மா அப்படி ஃபைட் பண்ற மாதிரி கத்துவேன், வேகமா ஏதாவது அடிச்சிடாதீங்க என்ன அப்படின்ற நிலைமை தான் இங்க. ஆகவே ஸ்டாலின் இப்படி ஒரு நல்ல முட்டாள் கிடைச்சிருக்காரு, இவரை மாதிரி அறிவாய்ந்தவர் இனிமேல் கிடைக்க மாட்டாங்க, இவர் இருக்க வரைக்கும் தான் நம்ம முதலமைச்சரா தொடர முடியும், ஆகவே இந்த முட்டாளே இருக்கட்டும், அதுக்காக பேரை சொல்றாரு ஸ்டாலின். என்ன இவர் பெரிய மேதையா? இவரு சாக்ரட்டிஸா இல்ல லெனினா? இவர் யாரு? இவர் பேரை சொல்ற. முதல்ல இந்த முதல்வர் நீங்க கேட்ட மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லவே கூடாது. அதை பல நேரத்துல கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனால் அவர் சொல்றாருன்னா சரண்டர் ஆயிட்டார். அவரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் ஆல்ரெடி சரண்டர். அதனாலதான் அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைங்க. கொடநாடுல இருந்து ஊழல் கேஸ்ல இருந்து எதிரையும் அவர் அரெஸ்ட் பண்றது இல்லை, ஃப்ரீடமா விட்டுட்டாங்க. திமுக விரும்புது அவர் இருக்கிறத. அதுதான் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரும் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு அறிவாளி எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க, அவர் இருக்க வரைக்கும் எங்க ஆட்சியும் இந்த முதலமைச்சர் பதவியெல்லாம் தொடரும்னு சமீபத்துல சொன்னாங்களே, அதுக்கு முதல்ல நான் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்றேன்.
ஆகவே நீங்க பேசுறதெல்லாம் கணக்குல எடுத்துக்காதீங்க. பேசி என்ன போகுது? பேசவும் வராது. இன்றைக்கு அப்படின்னு பேசுறவர் தானே. இன்றைக்கு என்பதை இன்றைக்குன்னு சொல்லி திருப்பின்னு தமிழ் அகராதியில் இல்லாத வார்த்தையை பயன்படுத்தி, ஐயோ காலையிலேயே நீங்க அவரை பேசி நான் மூட் அவுட் பண்றீங்க. நியாயமா சொல்லுங்க பாப்போம். இல்ல சார், நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு பிரதான எதிர்க்கட்சி. நாடாளுமன்ற தேர்தலை நீங்க வந்து அளவுக்குள்ள ஐயோ வைக்காதீங்க. நடக்க போது சட்டமன்ற தேர்தல். அது அடுத்த பெரிய அறிவாளி ஓபிஎஸ் பண்ண வேலை. அவர் அடுத்தது இவர் எதிர்கட்சி தலைவரானது அவர் தான் எழுதி கொடுத்து சைன் பண்ணி அனுப்பிச்சாரு. பண்ணாதீங்க, அசம்பிளி அசிங்கமா போயிடும். நீங்க ஒரு அமைதியான தலைவர், நீங்க ஏதாவது பேசினா கரெக்டா இருக்கும், நாகரிகமா இருக்கும். அதையெல்லாம் சொல்லி கொடுத்தோம். அவர் கேட்கல. திருப்பியும் அவருக்கே எழுதி கொடுத்து அவர் எதிர்கட்சி தலைவரா பண்ணிட்டாரு. அவர் பேருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், அவர் தான், ஒன்றும் வேலைக்காகாது. அதனால வந்து என்ன போய் கிரிச்சிட்டாரு இவர் அசம்பிளியில. நான் கேட்கிறேன், இந்த 4.5 வருஷம் 5 வருஷத்து 4.5 வருஷம் முடியுது, என்னென்ன அசம்பிளியில சாதனைகளை பண்ணியிருக்காரு அடுக்க சொல்லுங்க பாக்குறேன். சார், அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய மாணவி விவகாரத்துல அந்த இஷ்யூவை கையில கொண்டு எடுத்தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் சார். பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை நடந்தது அண்ணன் எடப்பாடி ஆட்சியில தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி ஜெயராம பையன் 4 பொண்ணுங்களோட இன்னொருத்தரோட வந்து பெருமாநல்லூர் ஒரு ஆக்சிடென்ட 2017 பண்ணி, அந்த ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த எஸ்கேப் போய் ஓடிட்டாரு. அப்ப இவர் துணை சபாநாயகரா இருக்காரு. அதுக்கு பின்னாடி துணை சபாநாயகரா இருந்தப்போ இவர் ஸ்டேஷன் ஜாமீன்ல வெளியில விட்டாங்க. அதுக்கு பின்னாடி 1 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த தண்டனையை பெற்ற அவருடைய சன்னு அப்புறமா போய் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்சஸ் அடுத்த மேல் கோர்ட்ல போய் போட்டு வாங்கி வெளியில சுதந்திரமா சுத்துறாரு. இதை நான் சொல்லி இதை வந்து முதலமைச்சரே சொல்றாரு. இப்ப இருக்க முதலமைச்சர் அந்த எதிர்கட்சி தலைவர் பொள்ளாச்சியில போய் பேசும்போது எலெக்ஷன் கேம்பெயின்ல இந்த பொண்ணை கூட்டு போய் கொண்டுட்டாங்கன்னே பேசியிருக்காரு. ரெக்கார்டோட இருக்கு என்கிட்ட. இப்ப கேஸ் போட்டேன் நான். அது வழக்கு மன்றத்துக்கு போய் நோட்டீஸ் போயிருக்கு கவர்மெண்ட்டுக்கு. அதை ரீஇன்வெஸ்டிகேஷன் வேணும், அது ஏகப்பட்ட குளறுபடி இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கையும் போட்டாச்சு. வழக்கறிஞர் திருமூர்த்தி அதுல வாதாடுறாரு. அது இம்ப்ளீடிங் ஆகிறதுக்காக பர்மிஷன் கேட்டோம், கோர்ட்டு கொடுத்துருச்சு. அதுல நக்கீரன் பெருமாள் வழக்கறிஞர் அவர்களும் சேர்ந்து இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எதையும் விட்டு வைக்கலைங்க. ஆகவே அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம் உண்மைதான். உடனடியாக துப்பு துலக்கப்பட்டது. அந்த பர்டிகுலர் பர்சன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் உடனே ஜெயில போட்டாச்சு, வழக்கு போட்டாச்சு, முடிவுக்கு வந்தது, உடனே கண்டுபிடிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில சிபிஐ வந்துதான் கண்டுபிடிச்சது. அதை எடப்பாடி அரசு மறைத்தது, நாடே சிரித்தது. இதை பார்த்து நடந்ததா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்பனையும் இப்ப பினிக்ஸ் ஜெயராஜ் 2 பேர்த்தையும் பிடிச்சி லாக்கப்ல போட்டு அடிச்சு கொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? 13 பேர்த்த துப்பாக்கி சுடுற மாதிரி இவன் குருவி சுடுற மாதிரி சுட்டானுங்களே, இலங்கை தமிழர்களை சுட்ட மாதிரி தூத்துக்குடியில, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதுல வந்து அறிக்கையை வாங்கி இந்த அரசு சேருக்கு கீழே போட்டது மேல உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒரு ஆக்சிடென்ட் எடுக்கல. அருணா ஜெகதீசனுடைய ஆணையை நம்ம நிறைவேற்றணுமா? தீர்ப்பு குப்பையில போடப்பட்டது. ஆகவே இந்த அரசு பழனிசாமி வேணும்னு நினைக்குது. முதல்வர் மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அவர் எப்பயுமே நான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் மாதிரி எதிர்த்து நிற்கிறாரு, மத்திய அரசு எதிர்த்து போராடுறாரு, பாராட்டுறேன். இந்த விஷயத்துல அவர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அது 100 தடவை நானும் சொல்லிட்டேன். சார், இந்த விஜய் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அவங்க செஞ்ச கடந்த கால பிழைகளை சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு. இப்ப பாண்டிச்சேரியிலும் அதே பாணியை கடைபிடிக்கிறாரா? ரங்கசாமியுடன் கூட்டணி வைப்பதற்கு அவர் ஃபேவரபிளாக இருக்கிறாரா? அங்க அந்த கட்சியை விமர்சிக்காம பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அதுல வந்து பிஜேபி எப்படியாவது ரங்கசாமியை காலி பண்ணணும்னு பாக்குது. நல்ல கேள்வி கேட்டீங்க. பிஜேபி கொஞ்சம் ஏமாந்தா அண்ணன் ரங்கசாமிய ஆட்சியில இருந்து அகற்றி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. எனக்கு தெரியுது. பல மாசமா போயிட்டு இருக்கு. அதுல 3-4 எம்எல்ஏ எல்லாம் இறங்கி பார்த்துட்டாங்க. பிஜேபி அந்த வேலையை செய்யும். அதுக்கு ஒரு பிஜேபிக்கு அப்படிப்பட்ட செய்திகள், அவருடைய தலைவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள்லாம் எடுத்தா அவங்களுக்கு ஒரே புத்தாண்டு பிறந்த மாதிரி அந்த வேலையில உடனே இறங்கிடுவாங்க. ஆகவே அதை முயற்சி பண்ணுவாங்க. இங்க ஆப்பு இப்போ என்ன பிரச்சனைனா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரு ரங்கசாமி அண்ணன் விஜய் கட்சியோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு பெரிய தலை சிறந்த அரசியல்வாதி, நல்ல தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் வழியில வந்தவர், புதுவை மக்கள் போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். ஆகவே அவர் ஆப்படிக்க போறாரு. பிஜேபிக்கு ஆப்படிச்சுட்டு
விஜயோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு, நடக்கதான் போகுது. சார் பாருங்க, எனக்கு நடந்தே இல்ல. சார் அப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ விஜய் எடுக்கக்கூடிய இந்த அரசியல், முன்னெடுக்கக்கூடிய அரசியல், இது வந்து இப்போ மூவிங் ஃபார்வர்ட் இப்போ எப்படி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பாண்டிச்சேரியிலையும் இப்போ வந்து அவங்க தடம் பதிக்கிறாங்க. மற்றொரு பக்கம் தமிழகத்திலையும் வந்து நாங்க தான் வந்து பிரதான கட்சிகளாக ஆக போறோம். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்னு சொல்றாங்க. இப்ப எப்படி போக போகுது? ஈவன் புகழேந்தி சார் கூட தாவேகாவுல இணைய போவதாகலாம் எங்களுக்கெல்லாம் தகவல் வருது சார். அதெல்லாம் உண்மையா? புகழேந்தின்ற ஒரு மனிதன் நானு அப்படின்னு சொல்லிக்கிறத விட, ஒரு தொண்டனா இந்த கட்சியின் அந்த பயணத்தை துவங்கி அம்மாவிற்காக, வழக்கிற்காக அவர் பிணை கொடுத்ததிலிருந்து பல தடவை சிறை சென்று, என் மேல செடிசன் கேஸ் சார், தேச துரோக வழக்கு. எங்க அப்பா தமிழ் மொழி போராட்டத்துக்காக 6 முறை சிறை சென்றவர். எனது அண்ணன் வீரமணி ஆசிரியர் அவர்களுக்கு அதெல்லாம் தெரியும், அந்த வரலாறு, திராவிடர் கழகத்துல. அப்படிப்பட்ட நான் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவன், ஒரு சிறந்த பேச்சாளராக போற்றப்பட்டவன், பல பதவிகளை வகித்தவன். இந்த எடப்பாடி பழனிசாமி பாமகவை திட்டன்னு கட்சியிலிருந்து எடுத்தது இல்லாம என் மேல தேச துரோக வழக்க போட்ட திருப்பி வருது கோர்ட்டுக்கு. ஒரு காரணம் இல்லை, யாரோ நோட்டீஸ் அடிச்சு விட்டாங்களா, என் படம் இருந்துச்சான், அது தேச துரோகம்மா. இப்படிப்பட்ட செடிசன் கேஸை போட்டவர். ஆகவே இப்படியெல்லாம் நான் என்னுடைய பயணங்களில் எத்தனையோ இடையூறுகளை சந்தித்து முத்தமிட்டவன். 2 முறை தமிழுக்காக நான் கர்நாடகத்திலே குரல் கொடுத்த பொழுது கொலை செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். இங்க இருக்க தென்னிந்திய சினிமா சங்கம் என்னை பாராட்டுகிறது. ஏனென்றால் பாராட்டி சித்ரா லட்சுமணன் அன்றைய செயலாளர் கடிதம் எழுதினார். தமிழ் சினிமா இன்னைக்கு கர்நாடகாவில் போகுதுன்னா புகழேந்தி தான் காரணம். செய்தித்தாள்கள், திரும்ப டிவி ஒளிபரப்பாகுது, யூடியூப் சேனல் எல்லாமே. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமைக்காக போராடினேன், ரத்தம் சிந்தினேன் அந்த மண்ணில். இப்படிலாம் வரலாறு உண்டு எனக்கு. எத்தனையோ என்னால முடிஞ்சதெல்லாம் இந்த கட்சிக்கு செய்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆகவே அம்மா இருக்கும் பொழுது நான் எங்கேயோ போயிருக்கலாம். கடைசியா தான் ஒரு ராஜ்யசபா எம்பி பண்றேன்னாங்க. அதை சொல்லி முடித்த அந்த தாய் அப்புறம் OMCல ஒரு பெரிய 90,000 பேரை கட்சியில சேர்த்துட்டு அப்போலோ மருத்துவமனை போய் போனவர்கள் திரும்பவே இல்லை. தெய்வமாக போற்றி வணங்கி அந்த தாய் இருந்திருந்தால் நமது நிலை வேறு. அப்புறம் ஓபிஎஸ் அன்னையில உங்களை எம்பி பண்ணி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரும் அதுல சைன் பண்ணாரு, கட்சி இப்படிதான் வரலாறு. ஆகவே எந்த தவறையும் செய்யாதவன், எவனிடத்திலும் போய் கை கட்டி நிற்காதவன், ஊழல் எனது பேரில் வராது ஏனென்று கேட்டால் அரசு பதவியில் நான் இல்லை, பச்சை கீழ சைன் பண்ணல, தொண்டர்களோடு தொண்டராக நான் இன்றைய தினம் வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடியேந்தி நிற்பவன், கொள்கை முழக்கம் செய்பவன். ஆகவே நான் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போலாம். என்னை யாரும் தடுக்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நான் எம்எல்ஏ MP பதவியை அனுபவித்து விட்டு அடுத்தவர்களை தேடி போகவில்லை. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், எங்கே போக போகிறேன், ஆகவே எனது நிலைப்பாடு என்ன என்பதையெல்லாம் விரைவிலே சொல்ல இருக்கிறேன், உங்களுக்கும் சொல்வேன். நன்றி, வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார். மீது நன்றி.